வந்து 1000 பேர்த்த பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள தான் பிக்கப் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு உயிர் தான் முக்கியம். ஏன்னா அதை வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியாக கேட்ச் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஒருத்தவங்களோட தாய், ஒருத்தவங்களோட தங்கை, ஒருத்தவங்களோட உயிராக கூட இருக்கலாம். சரிங்களா? இன்னும் ஏன்னா எனக்கு வந்து என்னோட உயிர் வேறையாக இருக்கலாம். சரிங்களா? எனக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு லைஃப்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு 1000 பேர்த்த நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம்னா இட் இஸ் நத்திங் ராங். ஏன்னா அது வந்து தான் முக்கியம். அந்த ஒரு உயிர் முக்கியம். இவருக்கும் வணக்கம். நம்ம சிவாரம் டிவியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா, காரமடை பகுதியில் சௌமியா ஹாஸ்பிட்டல் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சௌமியா மேடம் இருக்காங்க. லேப்ராஸ்கோபி, ஜென்ரல் அண்டு எண்டோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்க கிட்ட உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் இந்த மருத்துவமனை சார்ந்த பல கேள்விகள் இருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். வணக்கம் அனைவருக்கும். சிவா அருண் டிவி அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள். என் பேர் டாக்டர் சௌமியவதனா ஜெயராமன். நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் வந்து எண்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, ட்ராமா, கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ், பிரெஸ்ட்ஸ் எஸ்பெஷலி, பாட்டம்னா பைல்ஸ், இந்த சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குற ஒரு சென்டராக வந்து சௌமியா ஹாஸ்பிட்டல் இஸ் ஃபங்க்ஷனிங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி இவர் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல. அண்ட் என்னால் எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ வி வில் ட்ரை டு மேக் இட் ஈஸி ஃபார் த ஆடியன்ஸ் ஆல்சோ. மேம், இப்போ நம்ம சௌமியா ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக எந்த மாதிரியான கேசஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? எல்லா டைப், ஏன்னா இந்த மல்டி ஃபேக்டோரியல் எல்லாமே டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இது வந்து எமர்ஜென்சிஸ் நிறையா ஹேண்டில் பண்ணுவோம். அது வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கேசஸாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக்ஸ், பாய்சனிங்ஸ், பாம்பு கடி, இன்னைக்கு மார்னிங் வந்து ஹனிபி பைட்ஸ். ஸோ எல்லா டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் வந்து இங்கே வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கோல்ட் கேசஸ், நமக்கு தேவையான சர்ஜரிஸு, மற்ற தொந்தரவுகள், கிட்னி சம்மந்தமான தொந்தரவுகள், ஜென்ரல் மெடிசின், உங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸோ அனைத்து விதமான விஷயங்களுமே இங்கே வந்து பார்க்கப்படும். எஸ், ப்ளஸ் அஃப்கோர்ஸ் டெலிவரிஸ், நம்மளோட இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு, விமனுக்கு ஸ்பெஷலாக சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே எண்ட் டு எண்ட் பார்க்கலாம். ஓகே. இப்போ விமன்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அபவ் 35 ஆகும்போது அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அல்லது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து வருது. அதை வந்து எப்படி நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். மார்பக புற்றுநோய் அண்ட் கர்ப்பப்பை புற்றுநோய்க்குங்க ஒரு சிலது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கும் பொழுது நம்ம அப்பா அம்மாவுக்கு, ஸோ மெட்டர்னல் சைடு வந்து ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி இருக்கும். மெட்டர்னல் சைடுனா தாய் வழி. ஸோ அவங்க சைட் ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க முன்கூட்டியே ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்குதா இல்லையா. அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து எவ்வளோ ஏர்லியாக ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறோம் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எப்போ எனி டைம் வந்து நமக்கு வரலாம், நம்ம வந்து எடுக்க வேண்டி வரலாம். சரிங்களா? ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஸ்க்ரீனிங்கில் வந்து இருக்கணும். ஸோ இது மட்டுமே தான் காரணமானா கிடையாது. இது அப்பாற்பட்டுமே பலவிதமான காரணங்கள் வந்து இருக்குது ஃபார் புற்றுநோய்ட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெகுலராக ஜென்ரல் ஸ்க்ரீனிங் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எல்லா டாக்டர்ஸுமே அட் எனி காஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். ஏன்னா நம்ம வந்து 1000 பேர்த்த பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள தான் பிக்கப் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு உயிர் தான் முக்கியம். ஏன்னா அதை வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியாக கேட்ச் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஒருத்தவங்களோட தாய், ஒருத்தவங்களோட தங்கை, ஒருத்தவங்களோட உயிராக கூட இருக்கலாம். சரிங்களா? இன்னும் ஏன்னா எனக்கு வந்து என்னோட உயிர் வேறையாக இருக்கலாம். சரிங்களா? எனக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு லைஃப்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு 1000 பேர்த்த நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம்னா இட் இஸ் நத்திங் ராங். ஏன்னா அது வந்து தான் முக்கியம். அந்த ஒரு உயிர் முக்கியம். ஏன்னா அதுக்கு வந்து அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லேப்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, இதில் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லேப்ரோஸ்கோப்பியில் வந்து மெயினாங்க. ஸோ லேப்ரோஸ்கோப்பி வந்து என்னென்னா உங்களுக்கு மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, கம்மியான அதே சர்ஜரியை வந்து சின்ன பாதை வழியாக பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இந்த நம்ம நான் பண்ணுறது வந்து மெயினாக வந்து நம்ம குடல் சம்மந்தமாகவும் கர்ப்பப்பை சம்மந்தமாகவும், ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடலாம். அது வந்து சின்ன சர்ஜரியாக இருக்கட்டும், தட் இஸ் பித்தப்பை கற்களாக இருக்கட்டும்,
இல்லைனா அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லைனால் வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பை வீக்கம், மாதவிடாய் தொந்தரவுகளாக இருக்கட்டும், குடலில் இருக்கிற கட்டிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே லாப்ரோஸ்கோபி வழியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாங்க. இதே லாப்ரோஸ்கோபி வழியாக நீங்கள் வந்து சின்ன ஓட்டை வழியாக நீங்கள் வந்து நெஞ்சுக்குள்ளேயும் ஸ்வாட்ஸுங்கிற சர்ஜரி பண்ணலாம். இதே தான் நம்ம ஜாயின்ஸ்குள்ளே பண்ண ஆர்த்ரோஸ்கோப்பின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த அனைத்து விதமான சர்ஜரிகளும் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். நான் எஸ்பெஷலி பண்ணுறது வித் லாப்ரோஸ்கோப்பி, வயிறு சம்மந்தமாக, வயிறுக்குள்ளே இருக்கிற எந்த விதமான உறுப்புகளையும் பண்ணுற அளவுக்கு we can handle it. எண்டோஸ்கோப்பிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மளோட நேச்சுரல் ஓட்டைகள், சரிங்களா, தட் இஸ் வாய், நம்ம ஆசன வாய், சரிங்களா, மூக்கு, ஸோ இது எல்லாமே கடவுளாக நமக்கு கொடுத்துருக்கிற நேச்சுரல் ஆரிஃபைசஸ், அது வழியாக நம்ம வந்து கேமரா போட்டு பார்க்கறது தான் எண்டோஸ்கோப்பி. ஸோ எண்டோஸ்கோப்பி வழியாக இப்போ குடலுக்குள்ளே வந்து சின்ன கட்டிகள் இருக்குது, சரிங்களா, இல்லைன்னா வயிறுக்குள்ள கட்டிகள் இருக்கு, வயிறுக்குள்ள வந்து ஏதாவது ஃபாரின் பாடி நம்ம இருக்கக்கூடாத ஒன்றை வந்து முழுங்கிட்டாங்க இல்லை இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பண்ணலாம். இல்லைன்னா ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், பேண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள். ஈவன் சொல்ல போனோம்னா எண்டோஸ்கோப்பிலேயே நம்ம வந்து இப்போ பைல்ஸுக்கு இதுக்கெல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாங்க. இட் இஸ் அ சாய்ஸ் தான். எஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணாம நம்ம வந்து இந்த லேப்ரோஸ்கோபி பண்றதுனால நமக்கு ஹெல்த் வைஸ் என்ன பெனிஃபிட் இருக்குங்க? அறுவை சிகிச்சையும் லாப்ரோஸ்கோப்பியும் ஒன்று தானுங்க. பட் என்னென்னா ஓப்பன் சர்ஜரி, தட் இஸ் கை வழியாக நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கும், ஒன்ஸ் நம்ம வந்து நமக்கு வந்து பெயின் உணர்வுகள் வந்து தெரியறது வந்து நம்ம மசில்ஸை கட் பண்ணும்போது, ஸோ நம்ம நரகாசுரன் மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்படி கட் பண்ணும் பொழுது அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும்போது டைம் ஆஃப் ரெக்கவரி வந்து ரொம்ப 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 டைம் எடுக்குங்க. டேக்ஸ் அ லாங் டைம் டு ரெக்கவர். அவங்களுக்கு பீட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதாக இருக்கட்டும், வீட்டில் போய் ரெக்கவரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே த ரெக்கவரி டைம் இஸ் ஆன் தி ஹையர் சைட். பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பெயின் இருக்குதுனாலே பேஷண்ட் வந்து அடுத்த நாள் நடக்க மாட்டாங்க, 3 நாள் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நம்ம குடல் லாப்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் டேவே பேஷண்ட்னால் நடக்க முடியும், அவங்களால அவங்க வேலையை பண்ண முடியும். அப்போ நம்ம பாடியோட மற்ற சிஸ்டம், அது குடலாக இருக்கட்டும், மற்ற ஆர்கன்ஸாக இருக்கட்டும், டக் 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 டக்குன்னு ரெகுலேட் ஆயிரும். ஏன்னா நம்ம பாடிக்கே உள்ளுக்குள்ளே வந்து தானாக ஆட்டோ ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மொமெண்ட் ரெக்கவரி ஆகுதுன்னா அதுவே டக்கு 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 டக்குன்னு ஆட்டோ ரெகுலேட் பண்ணும். பட் இங்கே வந்து அது நடக்காது. த சேம் ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ரிட்டர்ன் டு ஒர்க், ஆர் அவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்களாவே இருக்கிறாங்க, ரிட்டர்ன் டு தேர் ஜென்ரல் ஒர்க். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ், கூட்டு குடும்பம் கிடையாது, சின்ன சின்ன ஃபேமிலிஸ். ஸோ அந்த ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம், அந்த ஃபேமிலியே பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு 2 வாரம் 1 மாதம் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்ருப்பாங்க. நிறைய பேர்த்த கொண்டு வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 3 நாள் கழிச்சு மூஞ்சி சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ குவிக்காக அந்த அம்மா ரெக்கவரி ஆகுறாங்களோ அந்த ஃபேமிலிக்கு அது ஈஸியராக இருக்கும். ஸோ தட் அவங்க சின்ன சின்ன வேலைகளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஈஸி டைப் ஆஃப் ரெக்கவரி வந்து ஹேப்பன்ஸ் வித் லாப்ரோஸ்கோப்பி. அதுவே வந்து ஓப்பன் சர்ஜரியில் வந்து நடக்காது. பட் ஆனால் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம ஓப்பன் சர்ஜரிக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு சில கேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோப்பியை விட ஓப்பனில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் டு பேஷண்ட் வேரியபிலிட்டி இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த கேஸுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். சரிங்களா, என்னை கேட்டால் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ஈஸியாக சரளமாக பேசுகிற மாதிரி இருக்கணும், அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து நமக்கு உகந்ததாக இருக்கணும், ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்று கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து பெஸ்ட் பேலன்ஸாக இருக்கும். இட் இஸ் நாட் அபவுட் ஓப்பனாக லேப்பாங்கிறத விட patient to patient variability is also very important. பட் சில சர்ஜரிஸ்க்கு பை டிஃபால்ட் லாப்ரோஸ்கோப்பி இஸ் பெட்டர். ஓகே மேம், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது? நம்ம ஹாஸ்பிட்டல்லிங்க நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் மல்டி ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் பண்ணுறது வந்து ஜென்ரல் லேப் எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ், ஜென்ரல் மெடிசின், கார்டியாலஜி, நியூராலஜி, நியூரோனா நரம்பு சம்பந்தமான இப்போ ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இருக்குது. ட்ராமா, அதாவது அடிபட்டு வர்றவங்களுக்கு மூட்டு சிகிச்சைகள், இல்லைன்னா முறிஞ்ச எலும்பு வந்து ஒட்ட வைக்கிறது, பிளேட்டிங், போன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே பண்ணலாம். ஆர்த்ரோஸ்கோப்பி உட்பட வி கேன் டூ எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸுங்க. இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜென்ரலாக மாதவிடாய் தொந்தரவுகள், லேடிஸ்க்கு கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ்,
ஆப்ஸ்டெட்டிக்ஸ் மாசமாக இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கான சேவைகள், பிரெஸ்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக வந்து வி ரன் கிளினிக்ஸ். ஸோ ஸ்பெஷாலிட்டியாக வந்து பிரெஸ்ட்டுக்குன்னு தனியாக வந்து தேவைப்படுறத வந்து பண்ணுறது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி, ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இடை குறைக்கிறதுக்கு சர்ஜரிஸு, அனைத்து விதமான இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுவோம். கல் தொந்தரவுகள் கிட்னியில் இருக்கட்டும், ஸோ அதுக்கான ஆப்ரேஷன்கள், ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போதும் அதே சர்ஜரி வெவ்வேறு மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை கிட்னிலேயே தொந்தரவு இருக்குது, பிறவியிலிருந்து இருக்குது, அதுக்கான சர்ஜரிஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் கிட்னியை பொறுத்த வரைக்கும் பண்ணுவோம். இது தவிர வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது வந்து ஃபுட்டுங்க. ஸோ ஃபுட் வந்து ஒரு காப்பாற்ற வேண்டிய ஒரு உறுப்பு. நம்ம வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுற ஒரு உறுப்பும் அதுவாக தான் இருக்கும். அது எஸ்பெஷலி வந்து இந்த டயபெட்டிக்ஸ், வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங் நிறையா பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் இந்த ஃபுட் அல்சர்ஸோட பெரிய பிரச்சனை இருக்கும். அல்டிமேட்லி கால் எடுக்கிற மாதிரி இருக்கும். இழந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸே தெரியும். ஸோ அதை எப்படி தடுக்கணும், அதை எப்படி வந்து சீக்கிரமாக குணப்படுத்தலாம், மல்டி மொடாலிட்டி, மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணி எப்படி அதை வந்து ஈஸியாக பண்ணலாம், லேசர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாமே we do it here. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து நிறைய பேரை நீங்கள் வர வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா? ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்து நம்ம சொன்ன இப்போ நான் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் குடல் சம்பந்தமாக வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு வந்து எக்கோ டெஸ்டிங் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கார்டியாலஜிஸ்ட் ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு ஜென்ரல் மெடிசின், ஸோ டயபெட்டிஸ் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல். ஸோ ஜென்ரல் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட்ஸு, மூச்சு தொந்தரவுகள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களும் வந்திருப்பாங்க. ஸ்ட்ரோக்கு, ஃபிட்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பார்ப்பாங்க. நரம்பில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், மூளையில் ஆப்ரேஷன் பண்ணணும், நியூரோ சர்ஜன்ஸ் வந்து அவங்களும் சர்ஜரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஆர்த்தோவில் எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க. எஸ். ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ரூம்ஸ், அதாவது பெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்க மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து ER 35 bedded ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ 35 to 50 beds இருக்குது, பட் 35 bedded ஹாஸ்பிட்டல் ஆஸ் சச். அண்ட் எங்களுக்கு அந்த பெட்ஸுங்கிறத விட the amount of cases we handle is very important to us. Yes. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ ஆண்டுகளாக ரன் ஆகிட்டு இருக்குங்க? கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இருக்குதுங்க. இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து. அப்போ வந்து இந்த ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலுமே இல்லை, ஒன்லி கிளினிக்ஸ் 2 இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் நம்ம தான் ஆரம்பித்தோம். அந்த டைமிங் எகெயின் எமர்ஜென்சிஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணது இங்கே தான். ஸோ ஹர்னியா ஆப்ரேஷனாக இருக்கட்டும், அப்பயே வந்து அட்வான்ஸ் சர்ஜரிஸை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு வரமாட்டாங்க, வண்டி அனுப்பி கூப்பிட்டு வந்து நம்மளே பண்ணுவோம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து தேவைகள் இருந்துச்சு. அதாவது அந்த சைடு வந்து நம்மளோட மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா காரமடையிலிருந்து நடுவில் ஒரு ஆறு ஓடுங்க. ஸோ மேற்கெல்லாம் அந்த மலையில் இருக்கிறவங்க மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் கிராஸ் பண்ணி மாட்டு வண்டி கட்டி வருவாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால வந்து வி வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் இங்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. 45 years எமர்ஜென்சிஸ் எல்லாமே வி ஹேண்டில் ஓவர் ஹியர். டாக்டர் ஜெயராமன் அவர். அப்பா வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் முடிச்சுட்டு கேஜி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்ஸ் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமேல் மெதுவாக ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் படிப்படியாக. வி ஸ்டார்டட். ஆமாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து 24/7ங்களா? 24/7 எப்பயுமே 24/7. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க? இது வந்து காரமடை அப்படின்ற ஊரில் லொக்கேட் ஆகிருக்காங்க. அது 30 kilometers ஃப்ரம் கோயம்புத்தூர், 6 kilometers ஃப்ரம் மேட்டுப்பாளையம், ஆன் தி வே டு ஊட்டி. ஸோ நியர்பை கண்ணார்பாளையம் ரோடில் வந்து இருக்குது. எஸ். நம்ம மருத்துவமனையோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா? ஆமாங்க, 04254272212. நிறைய தகவல்கள் உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் பார்க்கக்கூடிய வியூஸ்க்கு, அதாவது பயனுள்ள வகையில் நம்ம உடலை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.